மீண்டும் இலங்கையை சூழும் அலைவடிவ காற்று, தயார் நிலையில் அதிகாரிகள். 2026 ஆண்டிற்கான பொது விடுமுறைகள், அரசு அச்சுத்துறை வெளியிட்ட தகவல். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொடர்பில் நாமல் ராஜபக்ச வெளியிட்ட செய்தி. யாழ் மாவட்ட அபிவிருத்தி தொடர்பில் தவிசாளர் நிரோஷ் வெளியிட்ட தகவல். தென்னிலங்கை அரசியலில் ஏற்படவுள்ள மாற்றம், நாடாளுமன்றம் செல்ல தயாராகும் முக்கிய புள்ளி. விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி செய்தியை வெளியிட்ட அரசாங்கம். நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்பில் பலர் கைது. வரவு செலவு திட்டங்கள் தோல்வியடைந்தாலும் அரசாங்கத்தின் இருப்புக்கு பாதிப்பில்லை, மஹிந்த ஜெயசிங்க. இட்பா பேரிடரால் 20,000 சிறுவர்கள் அனாதைகளாக்கப்பட்டுள்ளனர், விஞ்ஞான சங்கத்தின் தலைவர் மைதிலி ரதீஸ்வரன் தெரிவிப்பு. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டிற்காக 3 இந்திய மீனவர்கள் கைது. நாளை முதல் இலங்கையை சூழ நிலவக்கூடிய அலைவடிவான காற்று காரணமாக மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் ஏற்படக்கூடிய மழையுடனான வானிலை எதிர்கொள்வதற்காக அனர்த்த முகாமைத்துவ பிரிவுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பிற்கான மற்றும் அது தொடர்பான நடவடிக்கைகளுக்கு தயார் நிலையில் இருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் இதனை கருத்திற்கொண்டு கடற்படை வீரர்கள், உலங்கு வானூர்திகள் மற்றும் படகுகளை தயார் நிலையில் வைக்குமாறு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் சம்பத் கொட்டுபேகுட இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அவர் எதிர்பார்க்கப்படும் இந்த வானிலை மாற்றத்தின் போது வடக்கு, வடமத்திய, மத்திய, கிழக்கு மற்றும் ஊபா மாகாணங்களில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலையில் காட்டிலும் சீரற்ற வானிலை நிலவக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளார். அதன்படி ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் குறித்து அவதானம் செலுத்தி அவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தினார். 2026 ஆண்டு ஆரம்பமாக இன்னும் 3 நாட்கள் உள்ள நிலையில் அந்த ஆண்டிற்கான நாட்காட்டி அரசு அச்சுத்துறையால் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 2026 ஆண்டில் 26 பொது விடுமுறை நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் அதிகபட்ச விடுமுறை நாட்கள், அதாவது 4 விடுமுறை நாட்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதேவேளை 2026 ஆண்டின் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆகும். மேலும் வெசாக் பௌர்ணமி போயா தினம் மே 1ஆம் தேதியும், கிறிஸ்துமஸ் தினம் டிசம்பர் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் வருகின்றன. மேலே குறிப்பிடப்பட்ட அரசு விடுமுறை நாட்கள் அஞ்சல், சுங்கம் மற்றும் வானிலை ஆய்வுத்துறைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பொது விடுமுறை நாட்களில் ஏற்படும் மாற்றங்கள் வர்த்தமானி அறிவிப்பு மூலம் அறிவிக்கப்படும் என்று அரசு அச்சுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் அரசியல் பயணத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் எப்போதும் எனக்கு மிகவும் பிடித்த நடிகர்களில் ஒருவராக இருந்து வருகிறார். சினிமாவில் அவரது பயணம் வெள்ளித்திரைக்கு அவர் கொண்டு வந்த ஆற்றலும் உண்மையிலேயே சிறப்பு வாய்ந்தவை மற்றும் மறக்க முடியாதவை. இந்த அத்தியாயத்தை முடித்துவிட்டு ஒரு புதிய பயணத்தில் அவர் அடியெடுத்து வைக்கும் போது சினிமா நிச்சயமாக அவரது இருப்பையும் துடிப்பையும் இழக்கும். அவர் வெற்றியடைய வாழ்த்துகின்றேன். எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் அனைத்திலும் மிகச்சிறந்ததை அடைய வாழ்த்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். மலையக மக்களுக்கு காணிகளை பெற்றுக் கொடுப்பதில் எவ்வித சட்ட சிக்கல்களும் கிடையாது என சட்டத்திரணி மோகனதாஸ் தெரிவித்துள்ளார். மலையக மக்களுக்கு காணிகளை பெற்றுக் கொள்வது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நேற்று 27ஆம் தேதி ஹேட்டன் பகுதியில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே சட்டத்திரணி இவ்வாறு தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்ட பேரிடரை தொடர்ந்து மலையக பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் நட்டீடு பெற்றுக் கொள்வதிலும் நிவாரணங்கள் பெற்றுக் கொள்வதிலும் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இதற்கு பிரதான காரணமாக இருப்பது காணியுரிமை இல்லாமையே. இதனால் இவர்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் வெறும் வாக்குறுதிகளை மாத்திரம் வழங்கிவிட்டு பின்னர் மறந்து விடுகின்றனர். அவர் அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், மலையக பகுதிகளில் அனர்த்தங்கள் ஏற்படும் போதெல்லாம் காணிகள் பெற்றுக் கொள்வதற்கு இலங்கையில் உள்ள சட்டங்கள் இடையூறாக காணப்படுவதாக, ஆனால் அதில் எவ்வித உண்மையும் இல்லை. 72 காணி சீர்திருத்த சட்டத்திலும் அது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மாத்திரமின்றி தோட்டங்களை குத்தகைக்கு வழங்கும் போது அதில் காணி தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு போதிய அளவு ஏற்பாடுகள் இருக்கின்றன. அதனால் தோட்ட தொழிலாளர்களுக்கு 20 பேச்சஸ் காணிகள் பெற்றுக் கொடுத்தாலே அது தற்போதுள்ள தரைசி நில அளவில் 8% என குறிப்பிட்டுள்ளார்.
உள்ளூராட்சி மன்றங்களின் சபை அனுமதிக்கு பின்பே யாழிற்கான அபிவிருத்தியை ஆராய முடியும் என வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவித்துள்ளார். நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் தயாரிக்கப்பட்ட யாழ் குடாநாட்டின் 10 ஆண்டுக்கான திட்டம் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் அனுமதிக்காக அபிவிருத்தி குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டு அனுமதி கோரப்பட்டது. இதன்போது வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் 10 ஆண்டுக்கான அபிவிருத்தி திட்டம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட அவைகள் அமைந்துள்ளன. எனவே இதனை ஏற்பதாயின் உள்ளூராட்சி மன்றங்களின் சபை தீர்மானங்கள் அவசியம். சபை தீர்மானங்கள் இன்றி அபிவிருத்தியினை ஏற்பது உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களையும் காத்திரமான அபிவிருத்தி இலக்கினையும் மீறுவதாகும். சபையில் வரைவை நாம் ஆராய்ந்து காத்திரமான பொருத்தமான முடிவுகளை எடுக்க வேண்டும். அதுவரையில் ஒத்திவைக்க வேண்டும் என மாவட்ட அபிவிருத்தி குழுவில் தெரிவித்தார். பல்வட்டித்துறை நகரவிதா சிவாஜிலிங்கமும் வரவில் போதாமைகள் காணப்படுகின்றன என்றார். இந்த விடயம் விவாதத்திற்கு உள்ளாகிய போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மேற்படி வரவை இன்றைய நிறைவேற்ற வேண்டும் என்றும் நகர அபிவிருத்தி தொடர்பான விடயத்திற்கும் உள்ளூராட்சி மன்றத்திற்கும் என்ன தொடர்பு என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த தவிசாளர் நிரோஷ், ஆட்சி முறை தொடர்பான அறிவில் தாங்கள் பூஜ்ஜியமாக உள்ளீர்கள். உள்ளூராட்சி மன்றங்களே அபிவிருத்தி தொடர்பான விடயங்களில் அதிகாரமுடையவை. உள்ளூராட்சி மன்றங்களின் அனுமதியின்றி ஒத்துழைப்பின்றி அபிவிருத்தினை முன்கொண்டு செல்ல முடியாது என்றார். இந்த நிலையில் மாவட்ட அபிவிருத்தி அனுமதியை வழங்குவோம், பின்னர் தங்களுடைய சந்தேகங்களை உள்ளூராட்சி மன்றங்கள் தீர்த்துக் கொள்ளட்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. இதனை வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் நிரோஸ் தாம் ஒட்டுமொத்தமாக ஏற்க முடியாது என தெரிவித்தார். இந்த நிலையில் எதிர்வரும் 1 மாதத்திற்குள் உள்ளூராட்சி மன்றங்கள் ஆராய்ந்து உரிய அவை தீர்மானங்களை வழங்க முடியுமான அரசு அதிபர் பிரதீபனால் கோரப்பட்டது. அதற்கு தவிசாளர்கள் சம்மதித்த நிலையில் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் அமைச்சர் சந்திரசேகரினால் உள்ளூராட்சி மன்றங்களின் அனுமதியை பெற்று எதிர்வரும் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த விடயம் எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டு ஒத்திவைக்கப்பட்டது. தென்னிலங்கை அரசியலில் அடுத்து வரும் வருடம் மிகவும் சவால் மிக்கதாக இருக்கும் என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியில் உள்ள அனுர அரசாங்கத்திற்குள் ஏற்பட்டுள்ள முருகல் நிலையை அடுத்து அதனை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள எதிர்க்கட்சிகள் தயாராகி வருகின்றன. கடந்த வருட காலப்பகுதியில் மிகவும் மோசமாக செயற்பட்ட நிலையில் நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக அது தடைப்பட்டுள்ளது. நாட்டில் புரையோடி போயுள்ள ஊழல் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை முற்றாக அகற்றுவதற்காக தீவிரமாக செயற்பட்ட சமகால அரசாங்கம் அதில் சற்று வெற்றியை பெற்றிருந்தது. எனினும் நாடு தற்போது மீண்டும் ஸ்தம்பித்துள்ள நிலையில் நாட்டை கட்டியெழுப்ப அரசு போராடி வருகிறது. இந்நிலையில் பலவீனமடையும் அரசாங்கத்தை தோற்கடித்து ஆட்சியை கைப்பற்றும் தீவிர முயற்சிகளில் மஹிந்த மற்றும் ரணில் தலைமையிலான கூட்டணி ஈடுபட்டு வருகிறது. அதற்கமைய அடுத்த வருடத்தின் முதல் பாதியில் ரணில் விக்ரம்சிங்கே மீண்டும் நாடாளுமன்றத்திற்குள் நுழைய திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதற்கான செயற்பாடுகள் தற்போது தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. இதற்கு வலிச்சிருக்கும் வகையில் அரசியல் நடவடிக்கைகளிலிருந்து விலகியிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் களமிறங்கியுள்ளார். தங்காலையில் குடிபெயர்ந்த நிலையில் கடந்த வாரம் மீண்டும் கொழும்பில் வசிக்கும் நோக்கில் இருப்பிடத்தை மாற்றியுள்ளார். தனது அரசியல் செயற்பாடுகளை தீவிரமாக முன்னெடுக்கவும் வெளிநாட்டு ராஜதந்திரிகளுடன் இலகுவான முறையில் சந்திப்புகளை மேற்கொள்ளவும் இந்த மாற்றம் இடம்பெற்றுள்ளதாக அவருக்கு நெருக்கமான தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சமகால அரசாங்கத்திற்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடி காரணமாக அடுத்த வருடத்தின் முதல் மாதத்தில் அமைச்சரவையில் மாற்றங்கள் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் பிரதமர் பதவியில் மாற்றம் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் ஏற்பட்ட பேரிடர் தொடர்பிலும் பிரதமர் கருத்து வெளியிட்டிருந்தார். பேரிடர் தாக்கத்திலிருந்து மீண்டெழ 2 வருடங்கள் செல்லும் என்றும் அதற்கு பல பில்லியன் ரூபாய் நிதி தேவை என்றும் பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். இது அரசாங்கத்திற்குள் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. குறுகிய காலத்திற்குள் இலங்கை மீண்டெழும் என ஜனாதிபதி உட்பட ஆளும் தரப்பினர் தெரிவித்து வந்த நிலையில் பிரதமரின் கருத்து வெளியாகியிருந்தது. இதனை பூதாகரமாக மாற்றி அரசியல் லாபங்களை பெற்றுக்கொள்ள எதிரணி செயற்பட்டு வருகிறது. மறுபக்கத்தில் ஊழலுக்கு எதிராக செயற்பட்ட அரசாங்கத்தினால் தண்டனைக்குள்ளான அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் நாட்டில் குழப்பங்களை தோற்றுவித்து நெருக்கடி ஏற்படுத்த முயற்சித்து வருகின்றனர். சமகால அரசாங்கத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டியது பல ஊழல்வாதிகள் மற்றும் பாதாள உலக குழுவினருக்கு மிகவும் தேவையான ஒன்றாக உள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் பல்வேறு தரப்பினர் ஒன்றிணைந்து புதிய அரசாங்கத்தை தோற்றுவிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதற்கு முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரம்சிங்கே முன்னின்று செயற்பட உள்ளனர். இதேவேளை பிளவுபட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றை ஒன்றிணைக்கும் முனைப்புகளும் மறுபக்கம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவ்வாறான நிலைமை சாத்தியம் என்றால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலக தயார் என்று ரணில் விக்ரம்சிங்கே அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அண்மையில் நாட்டை தாக்கிய டிட்பா புயலினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைவில் நட்டஈடு வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. பிரதி விவசாய அமைச்சர் நாமல் கருணாரத்ன இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அண்மைய அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு முன்னர் இழப்பீட்டுத் தொகைகளை வழங்கும் நடவடிக்கை முழுமையாக்கப்படும் என பிரதியமைச்சர் உறுதியளித்துள்ளார். கடந்த கால இயற்கை அனர்த்தங்களின் காரணமாக சேதமடைந்த விவசாய நிலங்களில் சுமார் அரைவாசிக்கு மேற்பட்ட நிலங்களில் மீளவும் விவசாய நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இந்த பருவத்திலிருந்து சம்பா மற்றும் கீரி சம்பா நெல் வகைகளுக்கும் அதிக விலையை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் புதிய ஆண்டிலிருந்து விதை நெல் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க விவசாய அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் மாதிபரின் அறிவுறுத்தலுக்கமைய இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கமைய 28,879 பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் 543 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக 22 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கமைய 228 பேரும் திறந்த பிடியாணைகளுக்கமைய 126 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய 394 பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 42 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் புற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4506 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபைகளின் வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்தாலும் அதனால் அரசாங்கத்தின் இருப்புக்கு பாதிப்பு இல்லை என பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இது தேசிய மக்கள் சக்தியின் வரவு செலவு திட்டம் அல்ல, மக்களின் வரவு செலவு திட்டம் என அவர் கூறினார். சமீபத்தில் தோல்வியடைந்த கொழும்பு மாநகர சபை வரவு செலவு திட்டத்தில் அத்தியாவசிய சேவைகளை மேம்படுத்தும் பல திட்டங்கள் அடங்கியிருந்ததாகவும் அவர் விளக்கினார். இந்த வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட நிவாரணங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்கும் பயனளிப்பவையாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் இதனை எதிர்த்து வாக்களித்த உள்ளூராட்சி உறுப்பினர்கள் தங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு எதிராக செயல்பட்டுள்ளனர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். சவால்களுக்கு இடையில் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் வலியுறுத்தினார். இதேவேளை ஏதேனும் ஒரு உள்ளூராட்சி சபையில் 2 தடவைகள் வரவு செலவு திட்டத்தால் தோற்கடிக்கப்பட்டால் அங்கு ஆட்சி மாற்றம் ஏற்படாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஆட்சியை பொறுப்பேற்று 3வது வருடம் சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்படும் பட்சத்தில் குறித்த உள்ளூராட்சி சபையின் தலைவர் இயல்பாக பதவியிலிருந்து விலக்கப்படுவார் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். இலங்கையில் ஏற்பட்ட டிட்பா வெள்ள பேரிடரால் சுமார் 20,000 சிறுவர்கள் அனாதைகளாக்கப்பட்டுள்ளதாக சமூக விஞ்ஞான பிரிவு யாழ்ப்பாண விஞ்ஞான சங்க தலைவர் மைதிலி ரதீஸ்வரன் தெரிவித்தார். கடந்த வாரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற யாழ்ப்பாண விஞ்ஞான சங்கம் சமூக விஞ்ஞான பிரிவு நடாத்திய பேரிடரை எதிர்கொள்வோம் நல்லூரில் வெள்ளம் கருத்தமர்வு நிகழ்வில் தலைமை உரையை ஆற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் ஏற்பட்ட பாரிய பேரிடராக டிட்பா வெள்ள பேரிடர் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒட்டுமொத்த இலங்கையிலும் அதன் பாதிப்புகள் உணரப்பட்டுள்ளது. இந்த அனர்த்தத்தினால் 650 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 200க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கின்ற நிலையில் சுமார் 20,000 சிறுவர்கள் அனாதைகளாக்கப்பட்டுள்ளனர். 4,73,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5,700 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. சுமார் 16,000 கிலோமீட்டர் வீதிகள் சேதமடைந்துள்ள நிலையில் 270 கிலோமீட்டர் புகையிரத பாதைகளும் சேதமடைந்த நிலையில் 409க்கும் மேற்பட்ட பாலங்கள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது. இலங்கையின் பொருளாதார இழப்பு 6 தொடக்கம் 7 பில்லியன் அமெரிக்க டாலராக எதிர்வு கூறப்பட்டுள்ள நிலையில் 20% பயிர்ச்செய்கை பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களுடன் ஒப்பிடுகையில் யாழ் மாவட்டம் குறைந்த அளவு பாதிப்பு எதிர்நோக்கியிருந்தது என அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டிற்காக 3 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. நடுத்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறியே ஒரு படகுடன் 3 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. INNT TN11 MM96 எனும் தொடரிலக்கத்தை கொண்ட படகையும் மீனவர்களையும் கைது செய்த கடற்படை விசாரணைகளின் பின்னர் நீரியல் வளத்துறையினரிடம் மீனவர்களை ஒப்படைக்க உள்ளனர்.
மீனவர்கள் மீது இலங்கை நீர்ப்பரப்பு எல்லைக்குள் அடங்கிய யாழ்ப்பாண கடற்பரப்புக்குள் தலைமை அதிபதியால் வழங்கப்படும் வெளிநாட்டு மீன்பிடி வள்ளம் தொடர்பிலான அனுமதி பத்திரம் இல்லாது கடல் தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டமை மேற்கூறிய அனுமதி பத்திரம் இன்றி இலங்கை நீர்ப்பரப்பு எல்லைக்குள் நுழைந்து மீன்பிடி உபகரணங்களை படகு நிற்கின்ற வரைக்கும் தொடக்கறுத்து வைக்காமை, நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் இழுவை மடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டமை போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு நீரியல் வளத்துறையினரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இன்றைய நிலவரப்படி தமிழகத்தைச் சேர்ந்த 52 மீனவர்கள் இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் கடந்த பல ஆண்டுகளாக பறிமுதல் செய்யப்பட்ட 249 மீன்பிடி படகுகளும் இன்னும் மீட்கப்படாமல் உள்ளன. இதேவேளை வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 43 படகுடன் 344 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.